ஹலோ கனிங் சேனல் பீப்புள், நம்மளோட நேத்தன் சார் அவருக்கு கிட்டத்தட்ட உடம்பு முடியாமல் போய் ஓரிரு வாரங்களாகவே மருத்துவமனையில் வந்து அனுமதிக்கப்பட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் கேன்சரால் பாதிக்கப்பட்டு தீவிர மருத்துவமனையில் சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருக்காரு அப்படின்ற செய்தி கேட்டு சோசியல் மீடியாவில் இருக்க பிரபலங்கள், அது மட்டும் இல்லாமல் ஃபேன்ஸ் எல்லாருமே ரொம்பவே ஷாக் ஆகியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க ஃபேமிலிக்கு நிறைய பேர் வந்து ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, ரொம்பவே கஷ்டத்தில் இருந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சு, அந்த வகையில் நம்மளோட நேத்தன் சாரோட ஒய்ஃபான தீபா மேடம் அவர்கள் இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு விஷயத்தை கோவிலில் போய் பண்ணியிருக்காங்களாம். அவங்க ஹஸ்பண்ட் எப்படியாவது வந்து திரும்ப வந்துடணும் அப்படின்னு சொல்லி அந்த விஷயங்கள் பார்க்கும்போது எல்லாருக்குமே என்னப்பா இது, இன்னும் இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்களா, எப்படி இந்த விஷயத்தை அவங்க பண்ணாங்க அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே ஷாக்கிங்காக இருந்துச்சு. அது என்னன்னு சொல்கிறேன் வாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், தீபா மேடம் பொறுத்த வரைக்கும் அவங்களுமே ஒரு சீரியல் ஆக்டர், அது மட்டும் இல்லாமல் நிறைய வந்து படங்களை கூட நடிச்சிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நேத்தன் சாருமே வந்து கிட்டத்தட்ட வந்து நிறைய சீரியலில் நிறைய படங்கள்லாம் வந்து ஆக்ட் பண்ணியிருக்காரு. அவங்க ஃபேமிலியே வந்து ஒரு பெரிய வந்து சினிமா இண்டஸ்ட்ரியில் ஊறி போன ஒரு ஃபேமிலி தான். ஸோ அப்படி இருக்கும்போது திடீர்னு நேத்தன் சார் அவர்களுக்கு உடம்பு முடியல, அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக கேன்சர், ஒரு ஆப்ரேஷன் பண்ணி முடிச்சது பத்தாதுன்னு சொல்லி மறுபடியும் கல்லீரலில் தான் அது ஸ்ப்ரெட் ஆகிருக்கு, மறுபடியும் இன்னொரு ஆப்ரேஷன் பண்ணணும், அப்போ தான் அவர் வந்து கொஞ்சமாவது பழைப்பார் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள்லாம் சொல்ல போய் அது ரொம்பவே வந்து சீரியஸான இஷ்யூவாக சோசியல் மீடியாவில் மாற ஆரம்பிச்சிருச்சு. சரி, ஓகே, இது என்ன தான் முடிவு அப்படின்னு போய் பார்த்தா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி அவங்களோட பொண்ணான அபிநயா மேடம் அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி எங்கள் அப்பாக்காக வேண்டிக்கோங்கன்னு சொல்லியிருந்தாங்க. பட் இப்போது நம்ம தீபா மேடம் அதெல்லாம் ஒரு படி மேலே போயிட்டு அவருக்காக கோவிலில் போய் வந்து மடிப்பிச்சை எழுந்திருக்காங்க அப்படின்ற விஷயங்கள் நமக்கு சோசியல் மீடியாவில் ரொம்பவே பார்க்கும்போது ஷாக்கிங்கை கொடுத்துருக்கு. இதை பார்த்த ஒரு சில பேர் வந்து அதை தீபா மேடம் தான் கன்ஃபார்ம் பண்ணி ஒரு சில பேர் வந்து சோசியல் மீடியா ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தன்னோட ஹஸ்பண்ட் வந்து எப்படியாவது உயிர் பிழைச்சிடணும், திரும்ப வந்து எங்கள் கூட வந்து சந்தோஷமாக இருக்கணும், அவங்க மீடியாவில் நல்லா வந்து பிரபலமாக இருந்துகிட்டு இருக்கணும், முதல்ல அந்த மருத்துவமனையிலேருந்து வெளியே வரணும், ஆப்ரேஷன்லாம் முடிச்சு எந்த ஒரு பாதிப்புமே பிற்காலத்தில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோவிலில் மடிப்பிச்சை அப்படின்றத ஏந்திட்டு இருக்காங்களாம். இதை வந்து அந்த பரிகாரத்தை பண்ணிங்கன்னா சீக்கிரமாக அவங்க ஹஸ்பண்ட் பழைச்சிருவாங்க அப்படின்றத சொல்ல போய் அவங்க வந்து இந்த விஷயத்தில் ஈடுபட்டிருக்காங்க. இது ஒரு பெரிய முயற்சி தான். தன் ஹஸ்பண்டுக்காக எந்த எல்லைக்கு வேணால் தீபா மேடம் போவாங்க, எந்த அளவுக்கு பாசம் வச்சுருக்காங்க அப்படின்றதுல ஒரு சின்ன எக்ஸாம்பிளாக தான் இருந்துகிட்டு இருக்கு. ஸோ ஒரு ஆக்டர், ஒரு பெரிய செலிபிரிட்டி அவங்க இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணும்போது அது நமக்கு ரொம்பவே ஷாக்கிங் தான் கொடுக்குது. ஏன்னா மடிப்பிச்சை அப்படின்றது ரொம்ப சாதாரணமான விஷயம் கிடையாது. தன்னோட ஹஸ்பண்ட்காக அதை பண்ணியிருக்காங்க அப்படின்றது நமக்கு ரொம்பவே வந்து ஒரு சந்தோஷத்தையும் ரொம்ப ஷாக்கிங் கொடுக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ரெண்டாவது ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜான்வி கபூர் அவர்கள் ரீசெண்டாக வந்து அவங்களுக்கு ஃபுட் பாய்சன் நடந்துச்சு, அவங்க மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்களுக்குமே வந்து ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்களோட அப்பாவான போனி கபூர் அவர்கள் சொல்லியிருந்தார். எல்லாருமே ரொம்ப துடிச்சு போயிருந்தாங்க, என்னப்பா இது ஜான்வி கபூருக்கு ஃபுட் பாய்சனா அப்படின்னு சொல்லி. ஸோ அப்படி இருக்கும்போது கூடிய சீக்கிரம் டிஸ்சார்ஜ் ஆகிடும்னு சொல்லியிருந்தாங்க. பட் ஆனால் இப்போ தான் டிஸ்சார்ஜ் ஆகிருக்காங்க போல இருக்குது, புதன்கிழமை. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க வந்து ஒரு ஃபஸ்ட்டு வந்தோடனே ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க, இவங்க எல்லாருக்குமே நன்றி, எனக்காக ப்ரே பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி. அதை பார்க்கும்போது ரொம்பவே டயர்டாக ஃபீல் பண்ணியிருந்தாங்க. அதில் ஏன் அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம்பா உடம்புல இருக்க மொத்த சத்தும் போயிடுச்சு, ஒழுங்காக சாப்பிட்றது கூட இல்லை ஃபுட் பாய்சனால், இனிமேல் வந்து நல்லா சாப்பிட ஆரம்பிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஃபேன்ஸ் எல்லாருமே அவங்களுக்கு ஆதரவு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ கைஸ், பை. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.